ஹலோ guys, வெல்கம் பேக் டு தமிழ் அனிமே. இந்த வீடியோ நம்ம அனிமேஷன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம இருக்குது அனிமேஷனோட பார்ட் 14. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அனிமேஷன் அப்டேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த வகையில் இது வந்து அனிமேஷனோட பார்ட் 14, ஓகேவா? இந்த வீடியோ நம்ம வந்து இன்ட்ரெஸ்டிங்கான அனிமேஷன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓவரால் பேட் நியூஸுமே இருக்குது அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான குட் நியூஸுமே இருக்குது. சில பேருக்கு சிலது பேட் நியூஸாக படலாம், குட் நியூஸாக படலாம். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அட்டாக் அண்ட் டைட்டனோட டப் 3, அதாவது மியூஸ் இந்தியா பண்ண போகிறான்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தோம். அது வரப்போகுது. இது ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமே வரப்போகுது. வீடியோக்குள்ளே போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி வரப்போகுதுன்னு. அதே மாதிரியே ஜேஜேக்கு நிற்க போகுதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? சீசன் 3யோட பார்ட் 2 இந்த வருஷம் வராதுன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவீங்களா? அதுவுமே உண்மை தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதெல்லாம் தெரிஞ்சுக்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல்லை கண்ணாடி ஆளில் போட்டு பாருங்கள். சரி, வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே அப்போ தான் நான் சொல்ல வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸுமே உங்களுக்கு தெரிய வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது வந்து நம்ம இறங்கல் செய்தியிலேருந்தே ஆரம்பிச்சிடுவோம். இறங்கல் செய்தின்னு சொல்ல முடியாது, ஹாய் அனிமேன்ற ஒரு பைரசி வெப்சைட் உங்களுக்கு தெரியும் நிறைய பேத்துக்கு. அனிமே வந்து பைரசியில் பார்க்குறதுக்கு இல்லீகலான வெப்சைட்டு. இந்த அனிமே வந்து இப்போ டேக் டவுன் பண்ணிட்டாங்க, ஷட் டவுன் கூட சொல்லிக்கலாமே. இது இப்போ வந்து 2 நாளாக வைரலாக போய்க்கிருக்கு. எல்லா சைடுமே வந்து இப்போ இது பேனட்லாம் சில பேர் போட்டுக்கிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து அப்படியே வேகமாக இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸாக பார்த்துட்டு போயிடுவோம். டீமன் ஸ்லேயர்லேருந்து என்ன இன்ஃபினிட்டி கேரியர் 2 வரப்போதான்னு கேட்டிங்கன்னா அது நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், பழைய வீடியோவில் பேசிட்டோம். இது வந்து அது வந்து பல அவார்டை தட்டி தூக்குச்சு இல்லையா? அதே மாதிரி இப்போ ஒரு அவார்டு வாங்கியிருக்கு, சட்டான் அவார்ட்ஸ். அவங்கள்ட்ட போய் பெஸ்ட் அனிமேட்டட் ஃபிலிம் இன் 2026ன்னு சொல்லி ஒரு அவார்டு வாங்கியிருக்கு கைஸ். அடுத்ததாக வந்து நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஃபஸ்ட்டு நான் அட்டாக் அண்ட் டைட்டனே சொல்லிடுறேன், தமிழில் போட்ட மாதிரி. அட்டாக் அண்ட் டைட்டன் வந்து வரப்போது நம்ம ரொம்ப நாளாக சொல்லியிருந்தோம். ஆல்ரெடி டப் 1 வந்து அனிமே டைம்ஸ் பண்ணியிருந்தாங்க. டப் 2 வந்து கிரிஞ்சி ரோல் பண்ண போது தான் சொல்லியிருந்தாங்க, ரீடப்பு. அதுக்கப்புறம் டப் 3 பார்த்தா மியூஸ் இந்தியா பண்ண போதா சொல்லி அவங்க சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் தான் அது 1 மாதம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளேயே பார்த்தா கொண்டு வந்துட்டாங்க. என்றைக்குன்னு கேட்டிங்கன்னா March 15, அதாவது இன்றைக்கி தான். இன்றைக்கி நைட்டு வந்து 8 PM வந்து ரிலீஸ் ஆகுது. என்ன டைம்னா 8 PM வந்து என்ன ரிலீஸ் ஆகுதுன்னா இங்கிலீஷ் சப்பு வந்து ரிலீஸ் ஆகுது, ஜாப்பனீஸ் டப்பு இங்கிலீஷ் சப்பு. அதுக்கப்புறமா வந்து 8:15 என்ன ரிலீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா ஹிந்தி டப் வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறமா வந்து 8:13 வந்து பார்த்திங்கன்னா 8:30 பார்த்திங்கன்னா தமிழ் அந்த தெலுங்கு டப் வந்து ரிலீஸ் ஆகுது. இது வந்து அவங்க அஃபீஷியல் சைட்லேருந்தே போஸ்ட் போட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இன்றைக்கி ரிலீஸ் ஆகுதுன்ட்டு, ஓகேவா? அடுத்ததாக வந்து சக்கமோட்டோ டேஸோட நியூ லைவ் ஆக்ஷன் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலாம் பேசியிருப்போம். அது இப்போ டேட்டு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, April 29 சொல்லியிருக்காங்க. மேபி 1-2 நாள் முன்ன பின்னா போக வாய்ப்பு இருக்குது. நம்ம தேட்டருக்கு வந்து எப்படியும் 2 or 3 months இல்லை அதிகமாக கூட ஆகலாம் வர இந்தியன் தேட்டருக்கு வர. இது வந்து இதில் என்ன ஒரு கொடுமையான விஷயம்னா, இந்த அனிமேவே நான் இன்னும் பார்க்கல கைஸ். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வந்துச்சு நினைக்கிறேன். போன வருஷம் ஸ்டார்டிங்லேயே போன வருஷம் முந்தின வருஷமாக வந்துச்சு. பார்க்க டைம் இல்லை, அப்படியே மறந்துட்டேன் இந்த அனிமே பார்க்குறதுக்கு. இனிமேவாச்சும் போய் பார்க்கணும் இந்த அனிமேவை. அடுத்ததாக வந்து லுக் பேக் லைவ் ஆக்ஷன் வரப்போகுதுன்னு சொல்லி நம்ம ஒரு 3 monthsக்கு முன்னாடி சொல்லியிருப்போம் நினைக்கிறேன். ஆமாம், லுக் பேக்குக்கு வந்து லைவ் ஆக்ஷன் வரப்போதான் சொல்லியிருப்போம். அது இப்போ வந்து கம்மிங் சூன்னு சொல்லிட்டாங்க தேட்டரில். அதாவது இந்தியா சைடு கிடையாது, ஃபாரின் சைடு, கன்னடா, யுனைடெட் ஸ்டேட்டு, USA, அயர்லாந்து அந்த சைடு வந்து லுக் பேக்கோட லைவ் ஆக்ஷன் வந்து இப்போ கம்மிங் சூன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்கு வர எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும். அடுத்ததாக வந்து ஒன் பீஸ் சைட்லேருந்து ஒரு பாப்புலாரிட்டி ஒரு போல் வந்து போட்டிருந்தாங்க ஜாப்பனீஸில், ஜப்பானில், ஓகேவா? அங்கே வந்து எப்பயுமே வேர்ல்டு வைடாகவும் சரி ஜாப்பனீஸ்லேயும் சரி எப்பயுமே லூஃபி தான் வந்து பாப்புலாரிட்டியில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருப்பார். நம்ம லூஃபி வேர்ல்டு வைட்லேயும் சரி. ஆனால் வேர்ல்டு வைடில் என்ன தான் லூஃபி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருந்தாலும் இப்போ ஜப்பானில் வந்து ஜோரோ தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சிருக்காரு. எப்பயுமே செகண்ட் ப்ளேஸில் இருப்பார் ஜோரோ. இப்போ பாப்புலாரிட்டியில் ஃபஸ்ட்டு ப்ளேஸை பிடிச்சிருக்காரு ஜோரோ வந்து. இப்போ ஜோரோ தான் ஃபஸ்ட்டு ப்ளேஸு பெஸ்ட்டு கேரக்டர்னு சொல்லி ஒன் பீஸ்ன்னு சொல்லி. அடுத்ததாக வந்து இந்தோனேசியாவில் வந்து ஒரு டேட் அதாவது அப்பா, அவருக்கு பிறந்த பிள்ளைக்கு வந்து அவர் இப்போ என்ன பேர் வச்சுருக்காருன்னா ஃப்ரீ ரன் நேம் வச்சுருக்காரு கைஸ். இது வந்து இந்தியா இப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஆன்லைனில் ஃபுல்லாக சரியாக வைரல் ஆகிருக்கு. இந்த டேட் கோஸ் வைல் ஆஃப்டர் அது டாட்டர் பார்ன் அப்படின்னு சொல்லிலாம் போட்டு ரொம்ப ஐப்பத்திக்கிருக்காங்க. அவருக்கு பிறந்த குழந்தைக்கு வந்து அவர் வந்து ஃப்ரீ ரன் பேர் வச்சுருக்காரு. அவர் ஃப்ரீ ரன் அனிமையோட ஃபேனாக இருப்பார் போல். அடுத்ததாக வந்து ஜேஜேகே அனிமே தான். ஜேஜேகே அனிமேக்கு வந்து குட் நியூஸ் இருக்குது, பேட் நியூஸும் இருக்குது.
நம்ம ஸ்டார்டிங்கில் பேட் நியூஸை பற்றி மட்டும் தான் சொல்லியிருப்போம். குட் நியூஸே இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஜேஜேகே அனிமேயோட குட் நியூஸ் என்ன அப்படின்னா, கோஜோ விசஸ் சுக்குனாவுக்கு வந்து ஒரு நியூ அந்த ஃபைட்டுக்கு இதுக்கடுத்து வரப்போதில் பார்ட் 2 இல்லாட்டி அடுத்த சீசனில் வரும், மேபி அடுத்த பாட்டில் கூட வரும். அந்த ஃபைட்டுக்கு வந்து நியூ ஆர்ட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு ஒன் பீஸ் ஆத்தரான கெகியா குட்டாமி. அதே மாதிரி அதுக்கு ஒரு பேட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரூமர் இப்போ வந்திருக்க ரூமர் தான் வந்திருக்கு. இதை யார் நம்ப வேணாம். ஓகேவா, சீசன் 3யோட பார்ட் 2 வந்து நெக்ஸ்ட் இயர் வரப்போதா வந்து சொல்லிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயருக்கு ஷிஃப்ட் ஆக போகுது, 2027 ஷிஃப்ட் ஆக போகுது அப்படின்னு அந்த நிறையா சைடு சொல்லிக்கிறாங்க. அடுத்ததாக வந்து ஃபேமஸான அனிமே சிங்கர் ஆடோ, இவங்கள நிறையா செஞ்சுருக்கோம். இவங்க வந்து இப்போ 6 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ஆஃப்டர் 6க்கு அப்புறம் அவங்க ஃபேஸை ரிவீல் பண்ணியிருக்காங்களாம். இது நிறையா சைடு வைரலாக போய்க்கிருக்கு. அடுத்ததாக வந்து கேட் அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஓஜி அனிமேவெலாம் 90s அனிமே இந்த மாதிரி அனிமேவெலாம் பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா இந்த அனிமேயுமே பார்த்துருப்பீங்க. இது ஒரு நல்ல அனிமே தான். ஆனால் நான் தான் இந்த அனிமேவை பார்க்கவும் இந்த அனிமேவெலாம் டைம் கிடைக்க மாட்டேங்குது காய்ஸ். இந்த அனிமே வந்து அதாவது முடிஞ்ச 11 இயர்ஸ் ஆகிடுச்சு. 11 இயர்ஸ் ஆகி இப்போ திருப்பி கம்பேக் கொடுக்குது. எந்த அனிமேவோட சீக்வலாக தான் கம்பேக் கொடுக்குது, சீசன் 3யோட கம்பேக் கொடுக்குது இந்த அனிமே வந்து. இப்போ இதோட சீசன் 3 வரப்போகுது காய்ஸ். ஸோ அவ்வளோதான் கேஸ் அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஓவரால் இந்த வீக் ஃபுல்லாக வந்து அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அனிமே நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல்லைக்கன் அழுத்தி ஆளில் போட்டுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ ஒரே லைக்கை கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். அது ஒரு டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.